என்னது, இந்த கோயில்ல பஞ்சலோகத்தாலான பெரிய நந்தி இருக்கா? வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் லேபர் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்க அல்சூர்ன்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரின் அல்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சோமேஸ்வரா கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்த மிக பழமையான சிவன் கோவில் ஆகும். இது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கருங்கற்களால் கட்டப்பட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் முக்கியமாக கெம்பேகவுடரால் இக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டு சிற்ப வேலைப்பாடுகளுடன் புதுப்பிக்கப்பட்டது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன தலமாக இந்த கோயில் இருந்தது, அதாவது கல்கோயிலாக இருந்தது. பின்னால் வளர்ச்சி அடைந்தது. கோயிலின் முகப்பு மண்டபம் 48 செதுக்கப்பட்ட தூண்களை கொண்டது. சிற்பங்கள் மற்றும் புராண கதைகளை விளக்கும் வேலைப்பாடுகள் உள்ளன. கருவறை மற்றும் நாகரபாணி விமானத்தை கொண்டுள்ளது. மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் சோமேஸ்வரராக காட்சி தருகிறார். இது பெங்களூரின் பழமையான மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது. இக்கோவில் சோழர் மற்றும் விஜயநகர கட்டிடக்கலை பாணிகளின் அற்புதமான கலவையாகும். ராஜகோபுரம் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கிழக்கு கோபுரம் பல்வேறு தெய்வங்களின் அழகிய சிற்பங்களை கொண்டுள்ளது. இந்த கோயிலோட சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா, ராவணன் கைலை மலையை தூக்கும் காட்சி, மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்யும் காட்சி, சிவபார்வதி திருக்கல்யாண காட்சி, அதாவது கிரிஜா கல்யாணம் சொல்லுவாங்க, மற்றும் 63 நாயன்மார்களின் கற்சிலைகள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தாலான நந்தி, மிகப்பெரிய நந்தியா இங்க காட்சி அளிக்கிறது. மிகவும் சிறப்பு. கல்யாணி தெப்பக்குளம் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான புனித குளம் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்டது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே பல ஆன்மீக விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவை யாவன்னா, அல்சூர் தேர் திருவிழா, இது பல்லக்கோத்சவா அப்படின்னு கன்னடத்துல சொல்லுவாங்க. ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறும் இவ்விழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் தெய்வங்கள் வீதியுலா வருவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில விமரிசையா கொண்டாடப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான 10 நாள் திருவிழாவாகும். காமாட்சி அம்மா பல்லக்கு உற்சவம் இங்க மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காமாட்சி அம்பிகைக்கு சிறப்பாக நடைபெறும் பல்லக்கு திருவிழாவும் இதை சொல்லப்படுகிறது. பெங்களூரில் இருக்கிற இந்த திருத்தலத்தை மறக்காம தரிசனம் பண்ணுங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.